நந்தகுமார் சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் தாவேக அரசினுடைய இலக்கு. தொழில் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் உண்டாக்குவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தொழில்துறை அமைச்சர் முன்னெடுக்கிறார்ன்றது சட்டப்பேரவையில் தெரிகிறது. இதற்கெல்லாம் மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் தானே விமான நிலைய திட்டம் இருந்தது, பரந்தூர் விமான நிலைய திட்டம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு 3 வகையான விமானங்கள் உலக அளவிலிருந்து சென்னையில் மட்டும் தரையிறக்க முடியாது. அதற்கான ரன்வேவே நம்மக்கிட்ட கிடையாது. அப்படின்றப்போ தொழில்துறைக்கானது ஒரு பின்னடைவாதனை கருதப்படும். ஏன் ஒரு முக்கியமான திட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் தாவேகாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது? விஜய் பரந்தூர் சென்று அறிவித்ததற்காக மட்டும்தான் இந்த திட்டம் ரத்தா? அந்த பார்வை சரிதானா? அதுலேருந்து தொடங்கலாம். இல்லை, அந்த மாதிரி இது நான் அரசியல் பார்வைக்காக இல்லை. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் இப்போ தெளிவாக சொன்னீங்க, ஏர்போர்ட்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த அரசாங்கத்துக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஏர்போர்ட் வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் அதிமுக வந்து அதை டிஎம்கே வந்து அதிகப்படியாக பண்ணி இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கும் போது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் அதை செய்யணும்னு நினச்சிருந்தா ஐயா விஜய் அவர்கள் வந்து பழிய பூரா பாவம் பழியும் அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் போட்டுட்டு இந்த ஏர்போர்ட் வந்து கட்டி முடிச்சிருந்துருக்கலாம். அவர் நாங்கள் என்னங்க பண்ணுறது, அதிமுக கொண்டு வந்தது திமுக வந்து நல்லா வளர்த்தி எடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே போய் நிறுத்தினோம்னா எங்கெங்க பிரச்சனை வரும்னு சொல்லி கூட அவர் வளர்ச்சியை மட்டும் வெறும் தேவைன்னாக்கா அந்த ஏர்போர்ட்டுக்கு மட்டும் போயிருந்திருக்கலாம். ஆனால் அதை எடுக்கலைங்கும் போது தான் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தான் இருக்க ஒழிய ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் இல்லை. இப்பவும் பழி திமுக மேலே தானே போகுது. என்ன பழி போகுது? திமுக செயல்படுத்த நினைக்கிறாங்க, விவசாயிகள் அவங்க கவனிக்கல, நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவான அரசா இருக்கிறோம், விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அரசா இருக்கிறோம்னு சொல்றாங்க. நீங்க இப்போ நீங்கள் பரந்தூர் பிரச்சனை நடக்கும்போது எந்தெந்த கட்சிகள் அதை ஆதரிச்சாங்க? திமுக அதிமுகவை தவிர நாம் தமிழர் கூட அன்னைக்கு வந்து பயங்கரமான போராட்டம், அதை எதிர்த்து போராடுறதுனால பெரிய கள போராளிகளாக வந்து நாம் தமிழர் கட்சியும் இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நான் அதனால தான் சொல்கிறேன், ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும்னா நம்ம ஏர்போர்ட்டும் ஆச்சு, பாலிடிக்ஸ்க்கு இந்த பக்கம் அவங்க மேலே பழி போட்ட மாதிரியும் ஆச்சு, நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமேன்னு எடுத்துக்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு 5846 ஏக்கரா வந்து இது இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த இதில் வந்து 90% விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் மட்டும் நீங்கள் கணக்கு போட்டிங்கனாவே 90%. இப்போ கூட வந்து திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 90% நிலத்தை வந்து நாங்கள் அக்வயர் பண்ணிட்டோம்னாங்க. அதனால தான் சிடிஆர் நிர்மல்குமார் இன்றைக்கி புள்ளி விவரம் கொடுத்தாரு. அவங்க கையகப்படுத்தினது 1802 ஏக்கரா. ஏன்னா அது வந்து தனிப்பட்ட பட்டா, பிரைவேட் பட்டா வந்து 3777 ஏக்கரால 48% வந்து தான் கையகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் 52% கையெழுத்தப்படுத்த வேண்டியது இருக்கு. இன்னும் குறிப்பா இந்த ஏகனாபுரம் மற்ற ஒரு 4 ஊர்ல 1 சென்ட் கூட இடம் வாங்கல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதுல அதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்க ஒரு பெரிய நீர்நிலைகள் இருக்கு, விவசாயம் சார்ந்து இருக்கு. நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த போராடும் போது மக்கள் எல்லாம் நாங்கள் ஆந்திராவுக்கு குடிபெயர்றோன்னு சாராசரியாக போனதையெல்லாம் நம்ம டிவியில் ஒளிபரப்பையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட ட்வீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு மீள முடியாத இர்ரிவர்சிபிள் லாஸ் அப்படிங்கிறார். எது இர்ரிவர்சிபிள் லாஸ்? ஒரு ஏர்போர்ட்டை ஒரு இடம் மாற்றுறத வந்து இர்ரிவர்சிபிளா, இல்லை வந்து ஒரு நீர்நிலைகளை இருக்கிறத முற்றிலுமா அழிக்கிறது, விவசாய நிலங்களை முற்றிலுமா அழிக்கிறது, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறது, இது மீள முடியாததா? எது மீள முடியாதது? இல்லை நந்தகுமார் சார், இப்போ சட்டமன்றத்தில் இப்போது பேசப்போது கூட முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் பேசுகிறார். சிறிய அளவிலான பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாதவாறு நாங்கள் மற்றொரு விமான நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செய்வோம். அப்போ விஜய் சொல்றதுலையும் பாதிப்பு இருக்கும்னு தான் சொல்றாரு, பாதிப்பு இல்லைன்னு சொல்லலை. இப்போ திமுகவும் அதே நிலைப்பாடு தானே. ஒரு திட்டம் தொடங்கப்படும் போது ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதுல இருந்து நம்ம எப்படி மாற்று வழிகளை யோசித்து திட்டத்தை செயல்படுத்தலாம், அதைத்தானே யோசிச்சாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அந்த இடத்துல காலி செய்து விட்டு விமான நிலையத்தை அமைக்கணும்னு திமுகவுடைய எண்ணமும் இல்லை. அப்போ 2 பேரோட ஸ்டாண்டும் ஒன்று தானே. அப்போ தாவேகா மட்டும் எங்க மாறுபடுறாங்க? எந்த இடத்துல மாறுபடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு வளர்ச்சி திட்டம் கொண்டு வரும்போது அதுல ஒரு பாதிப்பு இருக்குமானா கட்டாயமா இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு குறைந்த பாதிப்புல அதிக வளர்ச்சியை கொண்டு வர்றதுங்கிறதுல 2 பேர்த்துக்கும் வேறுபாடு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு 5000 சில்லறை ஏக்கராவில் நீங்க வந்து ஒரு 20-30% வந்து ஒரு விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் போறதுனா கூட ஒரு ஏற்புடையது. 90% நீர்நிலைகளும் விவசாய நிலங்களுமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல வந்து கொண்டு வரும்போது பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும், என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் வரும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடியது கூட இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஏஏவும் இஎம்பியும் பண்ணி கொடுங்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு. அப்போ இந்த இஏஏவே வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவுக்கு சேலஞ்சிங்காக வரும். அதனால தான் நம்ம இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் 7-8 வருஷமாக நமக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது. சரி, அப்போது ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி கொண்டு வரணுங்கிறதுல திமுகவுக்கும் மாற்று கருத்து இல்லை,
தாவேக்காக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்களுக்கு உண்டான மாற்று கருத்து என்னன்னா அந்த வளர்ச்சியை எந்த அளவுக்கு குறைவான பாதிப்புல பண்றது. இப்ப அதை தான் வந்து ஐயா விஜய் அவர்களும் சட்டசபையிலே அந்த சொல்றாரு. விஷயத்தை இப்ப திமுக யோசிக்கலையா? இப்ப தாவேக்கா யோசிக்கிற அளவுக்கு திமுகவும் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? தாவேக்கா அரசுல கூடிய அரசு அதிகாரிகள் தான் திமுக ஆட்சி காலத்திலையும் இருந்தாங்க. அதே முதலமைச்சர் இப்ப வேறு ஒருத்தர் பணியில இருக்கிறார். அப்படின்றப்போ திமுக யோசிக்காத விஷயத்தையா தாவேக்கா முன்னெடுக்க போகுது? திமுக இதெல்லாம் யோசிச்சுதானே ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வரும்போதும் இப்ப அதிமுக யோசிக்காததையா திமுக யோசிச்சிட போறாங்கன்னு நம்ம கேட்க முடிஞ்சா திமுக கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு இல்லாம போயிருக்குமே. அதிமுகவை விட வித்தியாசமா திமுக யோசிச்சனாலதான் திமுகவுடைய திட்டங்கள். திமுக யோசிக்காததெல்லாம் அதிமுக வித்தியாசமா யோசிச்சனாலதான் அதிமுகவுடைய திட்டங்கள். அப்பயும் அரசாங்க அதிகாரிகள் ரெண்டு ஆட்சியில் ஒண்ணுதான். அப்போ இன்னைக்கு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்களுடைய மாற்று சிந்தனையும் மாற்று பார்வையும் ஒண்ணு. அப்போ அந்த வேறு வேறு அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல வந்து இன்னைக்கு அவர் வந்து சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் வேண்டாம்னு சொல்லல விஜய் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு 2வது ஏர்போர்ட் வேணும், ஆனா அது கம்மியான என்விரான்மெண்டல் பாதிப்பு, கம்மியான நீர்நிலை பாதிப்பு, கம்மியான விவசாயிகளுடைய பாதிப்புல அந்த ஏர்போர்ட்டை நம்ம எப்படிங்கிறத நம்ம ஒரு 4-5 இடத்த வந்து தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐயா விஜய் அவர்களுடைய கருத்து. எந்த இடத்துலயும் வந்து மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் தேவையில்லைன்னு சொல்லல, எந்த விலை கொடுத்தாவது ஒரு ஏர்போர்ட்டை கட்டணுங்கிறது தான் அவங்க முரண்படுறாங்க. அப்ப கொடுக்கக்கூடிய விலை நியாயமான விலையாங்கிறது தான் பாக்குறாங்க. நந்தகுமார் குறுக்கிட வர இப்ப ஒண்ணு வந்து என்னன்னா, ஒரு தவறுதலான கான்செப்ட் என்ன நிலவிக்கிட்டு இருக்குன்னா மக்கள் மத்தியில, இந்த நியூ டெர்மினல் 5 அப்படின்னு ஒண்ணு இதுக்கு புதுசா வந்து லேண்ட் அக்வயர் பண்ண போறாங்க, புதுசா வந்து இதுக்கு வந்து கையகப்படுத்த போறாங்கன்னு இருக்காங்க, ரன்வே கட்ட போறாங்கன்னு இல்ல. திரு செந்தில் கூட அப்படிதான் இல்ல, அது இல்ல. இன்னைக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த டெர்மினல் 5ங்கிறதுக்கு எந்த விதமான, ஏன்னா இப்ப நீங்க ஏர்போர்ட்னு எடுத்துட்டீங்கன்னா புதிய நிலத்தேவை தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஏர் சைடு எக்ஸ்பான்ஷன் ஒன்னு இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சைடு கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் ஒன்னு இருக்கு. ஏர் சைட் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுங்கிறது நீங்கள் ரன்வேவை போட்டு ஏறுற ஃப்ளைட்டை வந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறது. நீங்கள் லேண்ட் சைட் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுங்கிறது வந்து நீங்கள் எக்ஸிட் ரன்வேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃப்ளோர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து பேசஞ்சர்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணுறீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்கிறத வச்சு உங்களுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் என்ஹான்ஸ் ஆகும். அப்போது இந்த டெர்மினல் 5 பொறுத்த வரைக்கும் எந்த விதமான புது நில கையகப்படுத்தலும் இதுல இன்வால்வ்டு கிடையாது, எந்த புது ரன்வேவும் இதுல கிடையாது. அதுதான் வந்து நம்ம அக்னி சொல்லும் போது அதை தான் நான் குறிக்கிட விரும்பினேன். வேற அவருடைய கருத்துக்கு எந்த குறுக்கீடும் இல்லை. ஏன்னா இது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. இது இன்னைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெளிவா வந்திருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு கீர்த்தனா அவர்கள் சொல்றாங்க, இதே விவகாரத்தில் திமுக இப்படிலாம் பேசிட்டே இருக்காதீங்க, இது நம்மளுடைய தொழில் வளத்தை பாதிக்கும், முதலீடுகளை பாதிக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, டிகே சிவகுமார் கர்நாடகாவில் பெங்களூருக்கு அருகாமையில் 2வது பெரிய முனையத்தை கட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. டிபிஆர் ரிப்போர்ட்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் சித்தூர் இன்னொரு விமான நிலையத்தை தயார் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க 2வது ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறதுக்கு திட்டமிடல் பண்ணுறாங்க. தாவேக்காவுக்கு இப்போ ரத்து செய்ய வேண்டிய அவசரம் என்ன வந்திருக்கு? ஒரு புதிய விமான நிலையத்திற்கான நிலத்தேவையை ஒருவேளை உறுதி செய்த பிறகு இந்த திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம், பரந்தூரில் இந்த குறிப்பிட்ட புதிய இடத்துல நாங்கள் 2வது பெரிய முனையத்தை நாங்கள் கட்டமைக்க போகிறோம் அப்படின்னா அப்பையும் இந்த பொருளாதாரம் சீராக இருந்திருக்கும்ல. அப்படி என்ன தேவை வந்திருக்கு? அப்போது திரு அக்னீஸ்வரனுடைய பார்வையிலிருந்து நான் கேட்குறேன், நீங்கள் மக்களை ஒரு டைம் லைனில் வேவ் லென்த்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், பார்த்தீங்களா எங்கள் தலைவர் அறிவிச்சார், எங்கள் தலைவருடைய முதல் பாதம் பட்ட இடத்துல முதல் அறிவிப்பை சொல்லிட்டார், பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்போ நீங்கள் இன்னமும் ஒரு அரசியல்லையே தான் சட்டமன்றத்தை நகர்த்துறீங்களா நந்தகுமார்? இல்லை, அப்படி நான் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கல. என்ன காரணம்னா, இன்றைக்கி அவங்க அரசியல் பிரகாரம் பண்ணால், நான் அதனால தான் முதல் சுற்றுலேயே சொன்னேன், பழியும் பாவத்தையும் திமுக மேலே போட்டு இவர் ஜாலியாக அந்த ஏர்போர்ட்டை கட்டிட்டு போயிருந்துருக்கலாம். அவர் அந்த இது பண்ணல. ஏன்னா இன்றைக்கி வந்து புதுசாக போய் ஒரு இடத்துல வேறு ஏதாவது செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இவங்க போய் அந்த புதுசாக இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக போகுது, பாதிக்கக்கூடிய நீர்நிலைகள் கம்மியாக போகுது, பாதிக்கக்கூடிய விவசாய நிலங்களும் கம்மியாக போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய எதிர்ப்பு குரலை எழுப்புவாங்களா, எழுப்ப மாட்டாங்களா? அப்ப அது ஏன் இவர் போய் புதுசா ஒரு பிரச்சனையை வந்து தலை மேல தூக்கி சுமந்துக்கணும்? அவர் இவங்க மேல பழிய போட்டுட்டு அவங்க பண்ணதுங்க நாங்க என்னங்க பண்ண முடியும்னு இவங்க சொல்ற மாதிரியே போயிருக்கலாமே. அப்ப இதுல அரசியல் பார்வை அல்ல, இது மக்கள் நலன் சார்ந்த பார்வை தான். அரசியல் வருகைக்கான முதல் தொடக்கமே பரந்தூர்ல தொடங்கியது. இப்ப பரந்தூர்ல தொடங்கிய அரசியல் பயணம் பரந்தூர் திட்டத்தை செயல்படுத்தினால் பேரடியாக தாவேக்காவுக்கு அமையும்.
ஒருவேளை அதை கூட விஜய் நினைச்சிருக்கலாம், எதுக்குடா நமக்கு வம்பு, அதுக்கு புதிய பிரச்சனையாவது ஏத்துக்கும், அந்த பழைய பிரச்சனை நமக்கு வேணாம்னு யோசிச்சிருக்கலாம்ல. அப்ப இந்த பார்வையும் சரிதான் நந்தகுமார். அதான் இப்போ விஜய் அவர்களுக்கு அன்னைக்கும் அதே பார்வை தான், இன்னைக்கும் அதே பார்வை தான். அப்ப அவங்க வந்து பார்வை மாறல. அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இல்ல பரந்தூர் கொண்டு வரனால என்ன அப்படின்னு கேட்டு இன்னைக்கு வந்து வேண்டாம்னு சொன்னாருன்னா நீங்க சொல்லக்கூடிய அரசியல் சார், நான் இப்ப அப்படி கேட்கல. இப்போ நீங்க பாதிப்பே இருக்காதுங்க, 0 பாதிப்பு அப்படின்னு நீங்க சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா பரந்தூரை ரத்து பண்ணுங்க, இன்னொரு இடத்துல நீங்க தயார் பண்ணுங்க. அதாவது அங்கேயும் பாதிப்பு இருக்கு, இங்கேயும் பாதிப்பு இருக்கு, ஆனா இந்த திட்டம் வேணா, எனக்கு ஒரு புதிய திட்டம் வேணும்ன்ற நிலைப்பாடு தான் எங்க போகுது. தெளிவா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க சாதாரண ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டை கட்டுறீங்கன்னா கூட அந்த இடத்துல உண்டான பாதிப்பு அதனால ஏற்படும். அதனால இந்த திமுகவும் சொல்றாங்க இல்லைங்க, சொல்ல விட்டுருங்க. அப்போ இந்த இடத்துல 0 இம்பாக்ட் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எதுவுமே இருக்காது. எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அதனால வரக்கூடிய பாதிப்புகள் உண்டு. ஆனா இந்த ஏர்போர்ட் கட்டுறனால இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல அந்த ஏர்போர்ட்டை கட்டும்போது கம்மியான விவசாயிகளுடைய எண்ணிக்கை, கம்மியான நீர்நிலைகள் அளிக்கப்படுறது, கம்மியான எண்ணிக்கையிலான குடும்பங்கள் இடம்பெயர்றது இருந்துச்சுன்னா அது வரவேற்கக்கூடியது. அப்போ எந்த இடத்துலயுமே இதைத்தான் நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறோம். இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்டை நீங்க ரன் பண்றீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் என்ன? இன்னொரு ப்ராஜெக்டை வந்து வேற இடத்துல அதே ப்ராஜெக்டை ரன் பண்றீங்க, அதனால வரக்கூடிய நஷ்டம் என்ன? அப்போ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை அனலைஸ் பண்ணி தான் எங்க வந்து பாதிப்பு கம்மியா இருக்குதோ அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்றாரு, விவசாயிகளுடைய கண்ணீரா இல்ல விமான நிலைய திட்டமான்னு பார்த்தா எங்கள் விஜய் அவர்களுக்கு கண்ணீர் தான் முக்கியம். இப்போ நீங்கள் புதிய விமான நிலையத்தை கொண்டு வந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கும் கண்ணீர் தானே. இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் அரசியலாக தான் பண்ணுறீங்க, சட்டமன்றத்திலும் அரசியல் நடவடிக்கை தான் செய்கிறீங்க. அந்த பாயிண்ட் தான் அக்னீஸ்வரன் அழுத்தமாக வைக்கிறார். நான் அதை தான் திருப்பி உங்கள்கிட்ட அந்த இடத்துக்கே வரேன். அதை தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளை மாதிரி மக்கள் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ஒரு 0 என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ல இல்ல 0 இம்பாக்ட்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வராது. நீங்க கட்டின உங்க சொந்த வீடு கூடங்க அந்த பகுதியில அந்த என்விரான்மென்ட்க்கு ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணும். உங்க வீட்ல இருந்து வெளிய போற டிச் தண்ணி, உங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே அந்த பாயிண்ட்ல போறேன். இந்த இடத்துல தான் வந்து நம்ம பண்ணணும். அடுத்து இந்த இடத்தை பத்தி சொன்னீங்க. நான் பேசலாம் அடுத்ததுல பேசலாம். இல்ல இது உட்கார்ற இல்ல ஒரு நிமிஷம். இது என்னன்னா அந்த நீங்க வந்து அந்த ஒரு ஃளைட் வந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கு வந்து அதுல ஸ்டேஷன் ஆகுதுங்கிறது முக்கியம். எப்படி சொன்னாலும் கதை தான் சார். இல்ல சார், நம்ம டெக்னிக்கலா பேசலாம். இதுல சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இந்த டெர்மினல் 5க்கு புது ரன்வேவும் கிடையாது, புது லேண்ட் அக்விசிஷனும் கிடையாது. அதுதான் மெயின் பாயிண்ட். நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் எக்ஸிட் டாக்ஸிவேஸ்னு RET இருக்கு. மும்பையில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஏர்போர்ட்ல போன எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊர்லலாம் ஃப்ளைட் வந்துச்சுன்னா ஒரு திருப்பி வந்து லேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எடுத்துட்டு இப்போ ஸ்டேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கோ 90 டிகிரி திரும்பி ஆகணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் ரன்வே பண்ணாங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து அப்படியே எக்ஸிட் ஆயிடலாம். அந்த மாதிரி மும்பையில் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சிங்கிள் ஆப்ரேஷனல் ரன்வேல ஒரு நாளைக்கு 1036 ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரே நிமிஷம் செந்தில், ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது சைமல்டேனியஸ் டைவர்ஜிங் ஆபரேஷன்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா நம்மளுடைய ஏர்போர்ட் இருங்க சொல்ல விடுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். எப்படி முடியும் சாத்தியக்கூறுன்னு நான் சொல்றேன். தலைப்பு தான இது, பரந்தூர் பத்தி தான பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப சென்னை டெர்மினல் 5 பத்தி பேசிக்கிட்டு கருத்துக்கு பதில் கருத்து வாங்க பண்ண முடியுமா? பி ஷேப்ல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் கண்ட்ரோலர் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது மூலமா சைமல்டேனியஸா ஒரு ரன்வேல வந்து லேண்ட் ஆகும், ஒரு ரன்வேல டேக் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் புள்ளி விவரம் கொடுக்கறாங்க. அப்ப 32 ஃளைட் இருக்க கூடியது இன்னைக்கு இத மட்டும் பண்ணா 55 ஃளைட் இன்கிரீஸ் ஆகும். இல்ல நந்தகுமார் சார் இந்த ஜெயா பிளஸ் உடைய அரங்கத்துல இருந்து இந்த விளக்கத்தை கொடுக்கறீங்கல, இது ஏன் ஒரு துறை சார்ந்த அமைச்சர் நிர்மல் குமார் தெளிவா கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு எத்தனை ஃளைட் அங்க வரும் போகும். இவர் சொன்ன கருத்து அவர் சொல்லல, இவர் சொன்ன எடுத்துக்கிட்டேன். எங்க நிப்பாட்டுங்க ஃளைட் கொண்டு போய் ஒரு சட்டசபையில வந்து எல்லாரும் பேச முடியாது. இப்போ நமக்கு ஒரு டெர்மினல் 5 எப்படி வந்து இந்த 55 மில்லியன் போகும்ங்கறத நான் உட்கார்ந்து படிக்கிறனால எனக்கு இந்த விவரம் தெரியும். ஒரு அத படிச்சிட்டு நான் படிச்சது புதுசா ஒரு ரன்வே போடுவாங்க, புதுசா வந்து ஒரு லேண்ட் அக்வயர் பண்ணுவாங்க. சேலஞ்ச் பண்றேன். புது ரன்வேக்கு வாய்ப்பு இல்லன்னு இதே பாயிண்ட் புது ரன்வே கிடையாதுங்க. ஏதோ ஒண்ணுக்கு என்னங்க நான் சொல்றதே புரியல. RET னா என்னன்னு போய் பாருங்க. சைமல்டேனியஸ்
simultaneous diverging operations என்னன்னு போய் படிங்க. எவ்வளவு technologies இருக்கு. அதனால capacity enhancement இது. நான் புள்ளி விவரத்தோட சொல்றேன். நீங்க வந்து ஒரே ரூல்ல புடிச்சு நான் பேசுறத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட